கைஸ் நாங்கள் வந்து இப்போ டாட்டா நெக்ஸான் காரில் கிளம்புறோம். அது ஜியான் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குது. சார்ஜ் எடுத்தாச்சு. 78 இப்போ வந்து 16%ல் நாங்கள் சார்ஜ் போட்டோம். 78%ல் சார்ஜ் முடிஞ்சிருச்சு. ஸோ ஆப்வியஸ்லி மவுண்டெயின் ரைடு அப்படின்னும் போது நம்ம இந்த கிலோமீட்டர் அதாவது 274 போகுது அப்படின்னா கொஞ்சம் நமக்கு ட்ராப் இருக்கும். ஏற்காடு 26 கிலோமீட்டர் இன்னும் இந்த மாதிரி கொண்டை ஊசி வளைவிலேயே நாங்கள் ட்ராவல் பண்ணோம். 43%க்கு 138 அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு இருக்கு பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா. ஏற்காடில் இருக்கிற ஒரே ஒரு சார்ஜிங் பாயிண்ட்டாக டிசி சப்போர்ட்டு ரிலாக்ஸ் சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. ஸோ அதுதான் இங்கே சார்ஜ் பண்ண வந்திருக்கோம். ஆனால் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள், மேலே ஏற்றுறதே கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் கூட ரோடு ப்ராப்பராகவே இல்லை. ஏதோ தனியார் ப்ராப்பர்ட்டி போல இருக்குது. ரிலாக்ஸ்லியன் ட்ராஜெடி தான், சார்ஜ் ஆகிற மாதிரி தெரியல. ஏதோ வோல்டேஜ் ஃபால்ட் எரர்னு வருது. உங்களுக்கு இது மாதிரி வந்திருக்கா? ரிலாக்ஸில் சார்ஜ் ஆகிற மாதிரி தெரியலையா? இன்னும் ஆகல. ஆப்பில் சார்ஜிங் அண்ட் ப்ரோக்ரஸ்ன்னு காட்டுது. மிஷின் ஓடுது, இன்னும் ஆகல. இந்த மிஷின் சவுண்ட் வருது. இப்படி தான் வருது எரர். இவி பராமீட்டர் ஓவர் டைம் போட்டுருக்கு. ஃபைனலி ஜிஆர்டியில் இருக்க BMW சார்ஜிங் ஸ்டேஷன் வந்திருக்கும். என்ன ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்குது. இது வந்து ஏசி சார்ஜிங் 22 கிலோவாட்டு. இதுக்கு முன்னாடி ரிலாக்ஸ் போனோம், ஒர்க் அவுட் ஆகல. இது மோஸ்ட்லி ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். கலர் கலர் லைட்லாம் எரியுது. இல்லை வேறு எதுவும் தெரியாதுல்ல, ஜஸ்ட்டு போட்டு ப்ளக் பண்ண வேண்டியது தான். மொபைல் போட்டால் ஸ்கேன் பண்ணிக்குவீங்க. போட்டாச்சா? இது டிசி சார்ஜிங் இல்லை, ஏசி சார்ஜிங். ஸ்லோவாக தான் சார்ஜ் ஆகும். பட் அதுலேயே இது 22 கிலோவாட்டு. உன் கார் எவ்வளோடா? 7.2 வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணுமா? ஏசி சார்ஜிங் எவ்வளோ சப்போர்ட் பண்ணும்? 22 வரைக்கும் பண்ணுமா? நிறைய கார்டு அவ்வளோ பண்ணாது. ஹவர் ஆச்சு இது சார்ஜ் ஆகி முடிகிறதுக்கு. ஃபுல்லாக சார்ஜ் ஆகலை. கொஞ்சம் பர்சன்டேஜ் ஏறி இருக்குது. எவ்வளோன்றது நாம் பார்க்குறோம். இப்போ சார்ஜ் எவ்வளோ இருக்குது? 47%. நம்ம 10% ஏறி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லை 1 ஹவருக்கு 34 நம்ம போட்டோம். 47 இருக்குது. ஓகே, ஏதோ கீழே வரைக்கும் போகிறதுக்கு சார்ஜ் இருந்தால் போதும். கீழே போய் ஃபாஸ்ட் சார்ஜிங் போட்டு வேண்டியது தான். இது ஒரு பாயிண்ட்டு தாங்க இருக்குது. அதுவுமே வந்து இங்கே ஏற்காடில் வந்து வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்கிறதுனால இதுவுமே பாதியில் எங்களுக்கு ஸ்டாப் ஆகிடுச்சு. வேறு வழி இல்லை. நாங்கள் இந்த ஒரு பாயிண்ட்டை நம்பி தான் நாங்கள் வர வேண்டியதாக இருக்குது. ரிலாக்ஸில் இருந்தது, ரிலாக்ஸாக ஒர்க் ஆகலை. ஸோ அடுத்த நாள் தான் போயிட்டு நாங்கள் மலையிலேருந்து கீழே இறங்கிட்டு போய் சார்ஜ் பண்ணுவோம். இது இந்த அக்சசரிஸ் தனியாக போட்டியா நீ? ஆமாம், இது தனியாக நான் போட்டேன் ஆஃப்டர் மார்க்கெட்டில். இது தாங்குமா? இது மேலே நின்னா நின்று பாரு. நின்று பாரு. நில்லு 2 கால் வச்சு. நல்லா இருக்கியா? ஆமாம். இது எப்படி அப்பா அம்மா ஏறுறதுக்காக வச்சுருக்கியா? பெரியவங்க அது அம்மாக்காக வச்சு அவங்க உள்ளே. ஆமாம். 15 ஆச்சு அது? ஆமாண்டா 15 ஆச்சு. சரி, இது வந்து ஏறத்துக்கே ப்ளஸ் வந்து உனக்கு சைடில் வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி இருக்கும். இது டாட்டாவோட ஓனா இல்லை வெளியே வாங்கினியா? இல்லை நான் வெளியில் ஆஃப்டர் மார்க்கெட். ஸோ இப்போ நாங்கள் காலையில் நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. மவுண்டெயினில் கீழே இறங்க போகிறோம். ஸோ இப்போ என்ன ட்ரிப் இருக்குது, மவுண்டெயின்லேருந்து கீழே இறங்கும்போது நமக்கு எவ்வளோ ரீஜென்ரேஷன் ஆகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஏன்னா அது ஒரு மெயின் மேட்ரு. இப்போ நாங்கள் வந்து ட்ரிப்பை ரீசெட் பண்ணியாச்சு. இப்போ எங்ககிட்ட இருக்கிறது 46%. நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு கீழே இறங்கும்போது ஏறி இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ட்ரிப்பை ரீசெட் பண்ணியாச்சு. இப்போ ஹோட்டல்லேருந்து கிளம்பியாச்சு. ஸோ கீழே மலை அடிவாரத்தில் நமக்கு எவ்வளோ ட்ரிப்பு ஆகிருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ நமக்கு வந்து கீழே இறங்கும்போது ரீஜென்ரேஷனில் நமக்கு பர்சன்டேஜ் ஜாஸ்தியாக காமிக்கணும். ஸோ அதுதான் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு கொஞ்சம் கீழே இறங்கும்போது அதிகமாக காமிச்சது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. காலையில் டைம் எவ்வளோ என்னன்னு சொல்லவே இல்லையே. 6:30 மணி ஆகுது. நீங்கள் வந்து இங்கே சன்ரைஸ் பார்க்கலாம். சன்ரைஸ் ஆல்ரெடி ரைஸ் ஆகிடுச்சு. மவுண்டெயினுக்கு பின்னாடி உங்களுக்கு கலர் தெரியுதா? மவுண்டெயின் மேலேயும் கீழேயும் தான் இங்கே போயிட்டு இருக்குது. ஸோ சில இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்டீப்பாக இருக்குது, சில இடத்துல ஃபுல்லாக டவுனாக இருக்குது. ஸோ இதில் வந்து ரீஜென்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றது இப்போ ஃபுல்லாக ஐடியாவே இல்லை. போக போக தான் நமக்கு தெரியும்.
காலையில் நல்லா இருக்கு. 16 டிகிரி செல்சியஸ் காட்டுது. அதாவது 16 டிகிரி செல்சியஸ். காரோட கூலும் சேர்த்து அதில் 16 டிகிரி செல்சியஸ். சூப்பராக இருக்குதா? அது ஆக்சுவலாக பார்த்தா 18 19 இருக்குன்னு பேர்ட்ஸ் நிறைய இருக்காது. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இல்லை பேர்ட்ஸ் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன் ஏற்காடு. பிளான் அப்படின்னா மலையிலேருந்து நாங்கள் கீழே இறங்கிட்டு இங்கே ஹரூர் பக்கத்தில் ஒரு ஹெச்பி பங்க்கில் அங்கே ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குது. ஸோ அங்கே போய் சார்ஜ் போடலாம் அப்படின்றது தான் பிளான்னு. ஸோ இங்கேருந்து நமக்கு 44 கிலோமீட்டர் காமிக்குது. ஆல்ரெடி நம்ம லோவில் இருக்கும் பாயிண்ட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது கீழே ஒரு சார்ஜ் போட்டுக்கிறது நல்லது. இன்னொன்று ஹெச்பி மோஸ்ட்லி ட்ரிப்பில் நான் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் ஹெச்பியில் வந்து வேலை செய்யவே செய்யாது. அதுதான் நாங்கள் பார்த்தது. ப்ளஸ் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், யாராச்சும் கார் ஓனர்ஸாக இருந்தால் சொல்லுங்கள், ஹெச்பி பங்க்கில் நீங்கள் போய் சார்ஜிங் போட்டிருக்கீங்களா இல்லையான்னு. அண்டு நாங்கள் ஏன் போகிறோம் அப்படின்னா, நாங்கள் ஒரு இடத்துல ரீசார்ஜ் பண்ணிட்டோம். ஸோ அந்த ரீசார்ஜ் பண்ணதை நாங்கள் அங்கே போயிட்டு அந்த கழிச்சிடணும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். லெட்ஸ் சி இந்த ஹெச்பி பெட்ரோல் பங்க்லையாச்சும் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு. இந்த ஹெச்பி பெட்ரோல் பங்க் மட்டும் இல்லை, எந்த பெட்ரோல் பங்க்லேயுமே வந்து சார்ஜிங் ஸ்டேஷன் ஒழுங்காகவே இப்போதைக்கு இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. சரி, இயற்கையை அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே டவுன் ஸ்லோப் இறங்க வேண்டியது தான். ஸோ இப்போ டவுன் ஸ்லோப் இறங்கும்போது நமக்கு இப்போ 3 ரீஜன் இருக்குது. நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி இருந்தால் நாங்கள் அப்ஹில் ஏறும்போது இருக்கிற வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து 3 லெவல் ஆஃப் ரீஜன் இருக்குது. 0 அப்படின்னா ரீஜனே கிடையாது, கொஞ்சம் உங்களுக்கு வண்டி ஃப்ரீயாக போகும். லெவல் 1 லெவல் 2 இருக்குது, லெவல் 3 வரைக்கும் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் அதில் ப்ளே பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா பேடல் ஷிஃப்ட் இருக்கும். இந்த ஸ்டியரிங்கில் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் உங்களுக்கு வந்து பேடல் ஷிஃப்ட் இருக்கும். ஸோ நம்ம லெஃப்ட்டில் கிளிக் பண்ணோன்னா நமக்கு இன்க்ரீஸ் ஆகுமா இல்லை டவுன் ஆகும்? லெஃப்ட்டில் வந்து உங்களுக்கு டவுன் பண்ணும். அதாவது 3ல் இருக்கீங்கன்னா நீங்கள் 2 1 0 அப்படின்னு நீங்கள் டவுன் பண்ணலாம் லெஃப்ட்டில் இருக்கிறதுல. ரைட்டில் இண்டிகேட்டர் ரைட்டில் இருக்கிறத நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 0 1 2 3ன்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் அதோட பேட்டர்ன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது, தெரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து பேடல் ஷிஃப்ட்டு, லெஃப்ட் அண்ட் ரைட்டில் இருக்கும். இது நெக்ஸான் காரில் ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். மோஸ்ட்லி இந்த மாதிரி நீங்கள் ரீஜனை வந்து நிறைய ப்ளே பண்ண போகிறீங்க அப்படின்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸான் கார் யாராச்சும் வாங்கணும் அப்படின்னா இதை கண்டிப்பாக பார்த்து வாங்குங்க. அதேமாதிரி இந்த வண்டி எடுத்து நாங்கள் ஹில்ஸ்லலாம் போகும்போது எந்த விதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ட்ராப் அப்படின்றது ஈவியில் வராது. இதில் நல்லாவே பவர் இருக்குது. என்னாச்சு இந்த சைடு? லெஃப்ட்டில் தாங்க டீ கட்டாக இருந்ததுன்னா ஸ்டாப் பண்ணிடுங்க. கண்டிப்பாக ஒரு டீ குடிச்சிட்டு தான் போகணும். ஆப்பா சன்னு தெரியுதுங்களா? நல்ல எல்லோ கலர் சன். ஸோ இப்போ நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் மலை கீழே இறங்கியாச்சு. இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும், அதுதான் மலை கீழே இறங்கியாச்சு. இதோட பிளைன் ரோடு தான். நமக்கு இப்போ வாட் ஹவர் கிலோமீட்டர் வந்து நமக்கு 6 வாட் ஹவர் பெர் கிலோமீட்டர். நமக்கு வந்து 49 44 43லேருந்து இப்போ நாங்கள் 6% ஏறி இருக்கோம். 6% இதாங்க. ஸோ ஃபைனலி வி ரீச்ட் ஃப்ரம் டவுன் ஹில்ஸ். நாங்கள் ஏற்காடில் கீழே வந்துட்டோம் நாங்கள். ஸோ இதுதான் எங்களுக்கு கிடைச்ச வாட் ஹவர். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வச்சுருக்கீங்க, இப்போ நெக்ஸான் கார் வச்சுங்க, இல்லை பஞ்ச் கார் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து எவ்வளோ எனர்ஜி கன்சியூம் ஆயிருக்கு, நீங்கள் மலை மேலே ஏறும்போது எவ்வளோ கன்சியூம் ஆச்சு, மலை கீழே இறங்கும்போது எவ்வளோ வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கிடச்சிது அப்படின்றத நீங்கள் எனக்கு வந்து இங்கே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கார் மட்டும் இல்லை, நீங்கள் எனி எலக்ட்ரிக் கார் உங்களுக்கு எவ்வளோ கன்சியூம் ஆச்சு, எவ்வளோ உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்தது அப்படின்றத இங்கே போடுங்க, கமெண்ட் போடுங்க. அரூரா இது? அரூரில் இருக்க ஹெச்பி பங்க்கு பக்கத்தில் இது ஹெச்பி பங்க்கு. அரூரில் இருக்கிற ஹெச்பி பங்க் கிட்ட நாங்கள் வந்து சார்ஜிங் போட வந்திருக்கோம். 60 கிலோவாட் ஃபாஸ்ட் சார்ஜரு. இதுதான் இங்கே சார்ஜ் போட்டு உடனே நாங்கள் சென்னை போயிடுவோம். ஆனால் என்னென்னா இங்கே சார்ஜ் ஆகுமா அதுதான் கேள்வி. ஹெச்பி பங்க்கில் சார்ஜ் ஆகுமா? ஸோ நம்ம நண்பர் வந்து ரொம்ப நேரமாக அங்கே பார்த்துக்கோ ஸ்டார்ட் ஆகிடுச்சா, நம்ம போய் அங்கே போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர். ஸோ இங்கே சார்ஜ் ஆகுதான்னு செக் பண்ணிடலாம். சார்ஜ் ஆகுது. ஃபாஸ்ட் சார்ஜிங் 43%ல் இருக்கும். 163 கிலோமீட்டர்.
ஸோ இப்போலேருந்து எவ்வளோ ஆகுது டைம் அப்படின்றத பார்ப்போம். சக்ஸஸ். பார்த்துக்கோங்க ஹெச்பி சார்ஜிங் ஸ்டேஷனில் நாங்கள் வந்து சார்ஜ் பண்ணுறோம். 60 கிலோவாட் மாடலு. நெக்ஸான் கார் சார்ஜிங் ஸ்டார்டர். நாங்கள் இப்போ தாங்க ஜியான் சார்ஜிங் ஸ்டேஷனில் முடித்தோம். ஆல்மோஸ்ட் 29% போட்டோம். 71%ல் இப்போ நாங்கள் சார்ஜ் எடுத்துட போகிறோம். ஆனால் பாருங்கள், இது சார்ஜிங் லொக்கேஷனில் இந்த இடத்துல இருக்குது. இது வந்து தலப்பாக்கட்டு பிரியாணி இருக்குல்ல, தலப்பாக்கட்டு பிரியாணியில் அங்கே இருக்குது ஒரே ஒரு சார்ஜிங் கடை தான் இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், லூஸ் சுத்தரமாக இங்கே ஒரு வேலை பண்ணிருக்கோம் பாருங்கள், புரியுதா? இந்த கார் வந்து இங்கே பிளாக் பண்ணி நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இது வந்து முன்னாடியே சொல்லணும், இது வந்து இங்கே பக்கத்தில் ரூம்ஸ் இருக்கும். அங்கே ஸ்டே பண்ணுறவர் கரெக்டாக சார்ஜிங் பண்ணுற இடத்துக்கிட்ட இங்கே போட்டு விட்டார். ஸோ இப்போ வந்து நாங்கள் இப்படி போய் ரிவர்ஸில் போய் யூ டர்ன் பண்ணி இப்படி தான் நாங்கள் வந்து எடுக்க வேண்டியதாக இருக்குது. கொஞ்சமாச்சும் சென்ஸோடு இருக்கணும்ல. இப்போ பாருங்கள், இப்படி வந்து யூ டர்ன் பண்ணி நாங்கள் அந்த சந்துக்குள்ளே நாங்கள் போகணும். ஏதாச்சும் சென்ஸ் இருக்கா? இவங்களுக்கு பார்க்கிங் அங்கே இருக்குது, ஆனால் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் ஈவியோட ரியாலிட்டி. இதில் வந்து யாரையும் நம்ம சொல்லி குத்தம் இல்லை. நம்ம வர நேரத்தில் இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துக்க வேண்டியது தான். இது நான்வெஜ் ஹோட்டல் அப்படின்றதுனால நிறைய பேர் வருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக இவங்க தான் ப்ரொவிஷன் பண்ணோம். செக்யூரிட்டி இருக்காங்க, பட் வேலைக்கு ஆகலாம், எதுவும் கரெக்டாக சொல்கிறது கிடையாது. இங்கே கூட பார்த்திங்கன்னா ஒரு பைக்கை நிப்பாட்டி வச்சிருக்காங்க. தட் இஸ் ஈவி ரியாலிட்டி.